மாதவ் ஸ்கூல்ல ராக்கெட்ல விடக்கூடாது. அம்மா நீ நேத்து வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஒழுங்கா உன்னால பாத்து கூட நடக்க முடியாதா? பசங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சத்தம் படாம அமைதியா இருங்க. குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. ஓகே, நான் எழுதுறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மாதவ், உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. சரிடா பாரு, நான் முன்னாடி தானே நின்னுட்டு இருக்கேன். நல்லா பாரு. நாங்க சத்தம். சீக்கிரமா இதை காப்பி பண்ணுங்க. என்ன அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா அப்பா இங்க உங்களை சிரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்களா இல்ல படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்களா? மாதவ, ஏன் இப்படி கோணலா உட்கார்ந்திருக்க? சார் சார் சார், இந்த கோபால் இருக்கான கோபால், அவன் தான் என்னோட சேரை இழுத்துட்டான். நோ சார், ஹி இஸ் லையிங். நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? எனக்கு தான் தனியா ஒரு சேர் இருக்கு. யோ கோபால, உன்னை நான் ரொம்ப நாளாவே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், x minus y into x minus y is equal to x square plus y square னு ஏன் இருக்கு? ஏன் minus y square னு வரல? இது ரொம்ப பேசிக்கடா. புக்க திறந்து பார்த்து படி, தானாவே உனக்கு பதில் கிடைச்சிரும். கமான்டா, உன்னோட புக்க ஓபன் பண்ணு. ஆனா புக் ஹாஸ்டல்ல இருக்கு சார். வாட்? உன்னோட புக்க ஹாஸ்டல்ல வச்சிட்டு இங்க எதுக்காக வந்த லக்ஷ்மன்? சார், பர்த்டேக்கு கொடுப்பாங்க கிரீட்டிங். ஜப்பான்ல இருந்து சைனா வரைக்கும் பண்றாங்க சாட்டிங். இவனோட மேக்ஸ் புக் இவனோட ஹிஸ்டரி புக்கோட ஹாஸ்டல்ல பண்ணது இம்பார்ட்டன்ட் மீட்டிங். வாட் நான்சென்ஸ். உன்னோட அம்மா அப்பா இவ்வளவு கேவலமான போயிட்டு சொல்லி தான் உன்னை இங்க அனுப்புறாங்களா இல்ல படிக்க அனுப்புனாங்களா? ஸ்டூடண்ட், நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நான் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்க போறேன். அதுல யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களோ அவங்க டெஸ்ட் பேப்பரோட காப்பிய அவங்களோட அம்மா அப்பாவுக்கு பர்சனலா நான் மெயில் பண்ணுவேன். கூடவே என்னோட கமெண்டையும் சேர்த்து அனுப்புவேன். ஓ நோ, 9:30 மணி ஆயிடுச்சு. கோபால், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணு. 5 4 1 2 ஹே லக்ஷ்மன், நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட். பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் கிடையாது. கோபால், எக்ஸசைஸ் பண்ணா பாடியில பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதனால பாடியில ஆக்சிஜன் அதிகமாகும். அதனால மைண்ட் ஷார்ப் ஆகும். என்ன? அப்படின்னா நானும் அதே பண்றேன். சூப்பர் கோபால், சபாஷ். உன் பாடியில பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது தானே? எஸ் லக்ஷ்மன், எஸ். மூளை முன்ன விட நல்லா வேலை செய்யுதுல்ல? ஓ எஸ் லக்ஷ்மன். மேக்ஸ் இப்போ உனக்கு நல்லா புரியுதா? நோ லக்ஷ்மன், மேத்ஸ் கிடையாது. எனக்கு பிளாக் பஸ்டர் ஐடியாஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதவ், லக்கி அப்புறம் லக்ஷ்மனை எப்படி படிக்க விடாம ஃபெயில் ஆக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் கோபால், இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அவங்க கிளாஸ்ல அமைதியா இருந்திருந்தா சாரும் கோவப்பட்டிருக்க மாட்டாரு, இந்த டெஸ்டையும் வச்சிருக்க மாட்டாரு. டெஸ்ட் கிடையாது, T20 நடக்க போகுது லக்ஷ்மன். இந்தியாவோட ஸ்கோர் 11 பால்ல 30 ரன். இந்த ஓவரோட கடைசி பால் போட வந்திருக்காரு. ஸ்டேடியம் முழுக்க ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்தியாவோட ஸ்கோர் 11 பால்ல 30 ரன். இந்த ஓவரோட கடைசி பால் போட வந்திருக்காரு. இன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் தூங்குறீங்களோ நாளைக்கு டெஸ்ட்ல நல்லா அழுவீங்க. தெரியல. இந்தியாவோட ஸ்கோர் 11 பால்ல 30 ரன். இந்த ஓவரோட கடைசி பால் போட வந்திருக்காரு. ஸ்டேடியம் முழுக்க ரொம்ப அமைதியா இருக்கு. அட, இது நம்ம T20 வேர்ல்ட் கப்போட கமெண்ட்ரி ஆச்சு. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? bowler பால போட்டுட்டாரு. பேட்ஸ்மேன் பால சுத்தி அடிச்சிட்டாரு. இந்தியாவோட ஸ்கோர் 11 பால்ல 30 ரன். இந்த ஓவரோட கடைசி பால் போட வந்திருக்காரு. நீ வேணா பாரு, அடுத்த பால் 6 தான் போகும். அட இல்ல இல்ல, இப்போ இல்ல. அடுத்த பால்ல நமக்கு ஒரு நோ பால் கிடைச்சதே. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. bowler பால போட்டுட்டாரு. பேட்ஸ்மேன் பால சுத்தி அடிச்சிட்டாரு. பால் ரொம்ப கம்மியா இருக்கு. டேய் லக்ஷ்மன், நம்ம வேர்ல்ட் கப் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அப்படி இருக்கும்போது இந்த கமெண்ட்ரியை யார் இப்போ ப்ளே பண்ணிருப்பாங்க தெரியலையே. எனக்கு எதுக்கோ சரியா படல. இப்ப அடுத்த ஓவர் போட bowler வந்துட்டாரு. இவரு எப்படி போட போறாருன்னு தெரியல.
கண்டிப்பா இவரு ரன் கொடுக்கவே கூடாது. கொடுத்தாருன்னா அப்புறம் இந்த மேட்ச்ல இவங்க தோத்து போயிடுவாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நாங்க படிக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணாத. இது உனக்கு 1 மணி நேரம் கமெண்ட்ரி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சா? ஏய் கோபால், இந்த புது ஃபேண்டசி ஹீரோ வீடியோ கேம் எப்படி இங்க வந்தது? எங்க காட்டு காட்டு காட்டு. நோ லக்ஷ்மன், மேட்ச் டெஸ்ட் இருக்கு. சோ இத நம்ம தொட்டு கூட பார்க்க கூடாது. கோபால், நம்ம 2 மணி நேரமா வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேம் எப்படி இங்க வந்துச்சு? கொஞ்சம் பாரு, நம்ம புக்ஸையும் காணும் கோபால். அப்படின்னா அச்சச்சோ, லக்ஷ்மன், லக்கி 2 பேரும் எந்திரிங்கடா. நம்ம எப்படிடா தூங்கணும்? நாளைக்கு டெஸ்ட்ல நம்ம என்னடா பண்ண போறோம்? டெஸ்ட்ல நம்ம பண்ண முடியாது சீட்டிங். அப்படி பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும் பீட்டிங். தூக்கத்தை கலக்க நம்மளுக்கு கொஞ்சம் வேணும் ஈட்டிங் ஈட்டிங் ஈட்டிங். கோபால், அங்க பாரு, நம்ம எதிரிங்க இந்த நேரத்துல கிச்சன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப பாரு, வெளியவே வர முடியலன்னா எப்படி உங்க டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? லக்ஷ்மன், பின்னாடி யார் இது? கதை முடிஞ்சது போ. நோ 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 நோ. நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நான் போய் பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லட்டுமா? அது என்னன்னா பாப்பி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்தோம். இந்த பக்கம் ஒரு பூனை சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். அதனால தான் நாங்க இந்த கதவை வெளிய இருந்து சாத்திட்டோம். இனிமே ஒரு எறும்பு கூட இந்த பக்கம் போகவே முடியாது. அப்படியா? அப்ப சரி. ஓகே பாப்பி, பை. நாங்க இப்போ டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டு இருக்கோம். ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாப்பி. பிரமாதம். இந்த கோல்மால் பசங்க நல்ல வேலையை தான் செஞ்சிருக்கானுங்க. சரி, நான் போய் தூங்குறேன். எஸ் லக்கி, பப்பி இங்க தானே இருப்பாரு. அவரே வந்து நம்ம கதவை திறப்பாரு பாரு. பூனையா? ஒருவேளை பூனை கிச்சனுக்குள்ளேயே போயிடுச்சோ? அதை விரட்டி அடிக்கலன்னா எல்லா பாலையும் குடிச்சிரும். இதோ வரேன். மாதவ், டைம் என்னாச்சு தெரியுமா? ரிவெஞ்ச் எடுக்கிற டைம். எலக்ட்ரிசிட்டியோட மெயின் ஸ்விட்ச் அதோ அந்த பக்கம் இருக்கு. ஹாஸ்டல்ல பவர் கட் ஆயிடுச்சுன்னா கோபால் எப்படி படிப்பான்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இருட்டா இருக்கு, இருட்டாயே இருக்கு. கிச்சன்ல இருந்து நான் இந்த கேண்டில தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப நம்மளால படிக்க முடியும்ல. அந்த கோபால் இருட்டுல பயந்துகிட்டே படிக்கவே மாட்டான். அந்த பயத்துல அவன் தூங்கவும் மாட்டான். ஏதாச்சும் யூஸ் பண்ணு, டார்ச் யூஸ் பண்ணு. கோபால், டார்ச் யூஸ் பண்றதுல தாத்தா காலம். அதான் போன்ல டார்ச் இருக்குல்ல. பேட்டரி லோல இருக்கே. புரிஞ்சுக்க கோபால். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. படிக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது. காப்பாத்துங்கயா. யாரது? யாரது? நல்ல வேளை நம்ம கிட்ட கடைசியா இருந்த வத்தி குச்சியும் பாதுகாப்பா வச்சிருந்தோம். இதுக்கப்புறம் நம்மள தவிர வேற யாராலையும் படிக்க முடியாது. லக்ஷ்மன், ஆச்சு. சாரி மாதவ். காலையில 6:30 மணி ஆயிடுச்சு. நம்ம மேட்ச் டெஸ்ட் இன்னைக்கு கோல்மால் தான். கோபால், சார் உண்மையிலே நம்ம அம்மா அப்பாக்கு மார்க் ஷீட் அனுப்பிட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மம்மி டாடி தான் நம்மள நல்லா அடிப்பாங்க. ஹே, 2 வாட்டி புக் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டேன் பாத்தியா? அப்புறம் கோபால், மாதவ், நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ண போறீங்க சொல்லுங்க. நாங்க செஞ்சுரி அடிக்கலாம்னு இருக்கோம்.
என்ன சொல்றடா கோபால்? உனக்கு ஏதாவது தெரியலன்னா தயங்காம எங்களை கேளு, சரியா? குட் மார்னிங் சார். குழந்தைங்களா, இன்னைக்கு மேக்ஸ் சார் லீவ்ல இருக்காரு. கிரேட் எஸ்கேப். எப்படியோ தப்பிச்சிட்டல மதர். அதனால இன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் கிடையாது, ஹிஸ்டரி டெஸ்ட் வைக்க போறேன்.